ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறீங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து என்னோட அப்டேட்டட் ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் நினைக்கலைங்க. பட் தென் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வந்து இது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் என்னென்னா வந்து பிளெண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளெண்டர். இது வந்து பிஜியன் பிராண்ட். இது நான் வாங்கணும்னு வச்சு ஒரு 1 இயராக பார்த்துட்டே இருந்தேங்க. எவ்ரி மந்த் when I go to Reliance நான் அப்போது வந்து அந்த ஸ்டோரில் வந்து இது எடுப்பேன், இது பார்ப்பேன், மறுபடியும் அங்கேயே வச்சுடுவேன். ஏன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1695. பட் வந்து அங்கே வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து 999 போட்டிருந்தாங்க. நிறைய அமேசானில் கூட ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். நான் ரொம்ப நாள் வந்து இது வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்தேன், ரிவ்யூஸ் சரியாக இல்லை. அண்ட் மோரோவர் பிஜியன் பிராண்ட் வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து கிடைக்கல. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் பயந்துட்டே இருந்தேன், 999 இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசே வரல. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு அப்டேட்டட் ஹெல்த் ட்ரிங்க் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னல. ஸோ அந்த ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கிறதுக்கு வந்து மிக்சியில் போடுறத வந்து பிளெண்டர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டக்குன்னு வந்து பிளெண்ட் பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு தெரியல. இருந்துச்சுன்னா வந்து நான் சர்ச் பண்ணி அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸில் ஏதாச்சும் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். டு மை சர்ப்ரைஸ் இது ரொம்ப 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 நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க. நான் வந்து ஒரு 10 டேஸாக வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பிளெண்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா சார்ஜ் பண்ணணும். இது வந்து சார்ஜபிள் பிளெண்டர் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு அந்த பேட்டரி லைஃப் வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். 25 பிளெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா ஒரு ஃபுல் சார்ஜ்க்கு. 25 பிளெண்ட்ஸ் ஆனால் 25 டேஸ் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் இது வந்து பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் தான் இது. நம்ம சார்ஜர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அந்த யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் அன்பிரேக்கபிள் பிசி கண்டெய்னர் அண்ட் செல்ஃப் கிளீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ரிவ்யூவில் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட் வந்து 1 இயர் வாரண்ட்டி கூட வந்தது. ஸோ இதில் என்னெல்லாம் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்மூதிஸ் பிளெண்ட் பண்ணலாம், கூலர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், டிப்ஸ் அண்ட் சாசஸ் வந்து நீங்கள் இதில் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ எங்கே வேணாலும் ரொம்ப போர்ட்டபிள் அண்ட் என்னன்னு சொல்லலாம், நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 10 டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் முதல்ல வாங்கினதுலேருந்தே வந்து எனக்கு இது சரியாக யூஸ் பண்ண தெரியல. நான் வந்து அந்த மேனுவல்லாம் படிக்காமலே வந்து சும்மா 1 டைம் 2 டைம் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கும்போது சரியாக வேலை செய்யலை. ஸோ நான் கண்டிப்பாக நான் செய்து வேலை செய்யலை, அவ்வளோதான், நம்ம ஸ்டோருக்கு எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் மேனுவல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். இந்த பாட்டில் வந்து எப்படி தாங்க இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் கூட இல்லை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜ்க்கான இங்கே அந்த யூஎஸ்பி கேபிள் வந்து ப்ளக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் சார்ஜ்க்கான அந்த பின் வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 1 நைட் வந்து நான் சார்ஜ் பண்ணேங்க. நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்து இது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் நைட் வந்து சார்ஜ் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணுறேங்க. இன்னும் கூட இது வந்து சார்ஜ் வந்து காலி ஆகலை. அவங்க சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் 25 பிளெண்ட்ஸ் கிட்ட வந்து இது கண்டிப்பாக வருதுங்க. அண்ட் நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எம்டி பாட்டிலுங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எல்லா ஸ்டப்ஸும் போட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன் நான் வந்து பிளெண்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா வந்து ரெட் லைட் வந்து எரியும். அப்படின்னா வந்து நீங்கள் சரியாக க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நல்லா டைட்டாக மூட்டிங்கன்னா வந்து க்ரீன் லைட் எரியும். இட் மீன்ஸ் லைக் இட்ஸ் குட் டு கோ அப்படின்னு. நீங்கள் சார்ஜ் இல்லை அப்படின்னா வந்து ரெட் லைட் வந்து மறுபடியும் எரியும். ஸோ நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் க்ரீன் லைட் வந்துடும். நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும்னா வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆகும். அப்புறம் 1 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். இப்படி தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து டாக்டர் ஷர்மிகா வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் வந்து நான் ஒரு 10 டேஸாக குடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த பிளெண்டரே வந்து நான் வாங்கினேன். ஸோ அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்து நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். 5 பிஸ்தா, 5 பாதாம், 5 கேஷ்யூ, அதுக்கப்புறம் 15 கிஸ்மிஸ், 3 டேட்ஸ், 2 ஃபிக், அந்த ட்ரை ஃபிக்ஸ் இருக்குல்லங்க அதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வால்நட் போட்டுக்கணும். வால்நட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இதை மட்டும் போட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிவிட்டு காலையில் பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
காலையில் எழுந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து நான் முதல்ல ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிடுவேங்க. நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் வேணாலும் இந்த ஷேக் வந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு 11:30 போல் கூட குடிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஷேக் வந்து குடிக்கலாம். பட் நான் வந்து என்னோடய எம்டி ஸ்டமக்கில் வந்து முதல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பண்ணி வச்சுருந்த இந்த நட்ஸுங்க இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தண்ணியை வந்து முழுசாக வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த நட்ஸ் மட்டும் எடுத்து இந்த பிளெண்டரில் வந்து போடுங்க. ஸோ அந்த தண்ணியில் வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ வரைக்கும் தான் அவங்க வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய வாட்டர் வந்து ஆட் பண்ணாலும் அது ஸ்வீட்டாக இருக்காது. அது வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து ஸ்வீட்னர் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஹனி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கூட ஆட் பண்ணலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. இதில் போட்டு இருந்ததுலேயே வந்து சுகர் கண்டென்ட்ஸ் இருக்கிறனால வந்து அதுவே போதும் இதுக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நான் டபுள் ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதை வந்து அப்சைட் டவுன் வந்து அதுக்கப்புறம் வச்சுடுங்க. இது கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா வந்து ஜூஸில் வந்து கீழே இறங்கிடும். இதுதாங்க நான் டெய்லி வந்து மார்னிங் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இதை நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிப்பேன். அப்படி இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கழிச்சு ஒரு 11:30 போல் ஒர்க் பண்ணும்போது வந்து நான் குடிப்பேன். நான் வந்து ஒரு 10 to 12 டேஸை வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. எனக்கு ஜென்ரலி வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கும் போது வந்து அதுவும் இந்த மாதிரி வெதர் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு வின்டரில் வந்து எனக்கு வந்து செட் ஆகாது. எனக்கு வந்து ஜுரம் வந்துடும், இல்லை வந்து காஃப் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து நான் குடிச்ச 12 டேஸில் எனக்கு எந்த ஒரு அந்த மாதிரி சிம்டம்ஸில் எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஸ்டமக் வந்து அந்த ப்ளோட்டடாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக எனக்கு தோணுச்சு. எனக்கே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. நிஜமாகவே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இது நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்க எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து உன்னோட ஸ்டமக் வந்து ரொம்ப லைட்டாக வச்சுருக்குது. அந்த ப்ளோட்டிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து எனர்ஜெட்டிக்காக அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங் இன் திஸ் பிளெண்டர் as well as this nuts and fruits. டேஸில் வந்து நான் ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இது நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேபி நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதுதாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம்மன் அவுட் தேர். தேங்க்யூ. மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.